வணக்கம் மக்களே. இந்த புதிய தொகுப்புல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க பத்தி பேச போறோம். அதுதான் 2026ஆம் ஆண்டோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகம். ஒரு காலத்துல வெறும் விளம்பரமா மட்டும் இருந்த இந்த ஃபீல்டு இன்னைக்கு டெக்னாலஜி, டேட்டா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பல பரிமாணங்கள்ல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த துறையோட தற்போதைய நிலை என்ன, இதுல இருக்கிற வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுடலாம். டிஜிட்டல் வளர்ச்சி, பாரம்பரிய முறைகளோட ஒரு சின்ன ஒப்பீடு, ஏஐயோட என்ட்ரி, அப்புறம் இதுல இருக்கிற நெறிமுறை சவால்கள், கடைசியா உங்களுக்கான கரியர் வாய்ப்புகள். வாங்க நேரா உள்ள போலாம். முதல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வளர்ச்சின்னு சொல்றத விட இது எப்படி ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியா மாறியிருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்துல வந்த இப்சோஸ் ரிப்போர்ட்ல ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த பிரம்மாண்டமான நம்பரை பாருங்களேன். 56,400 கோடி ரூபா. அதாவது 2026ஆம் நிதியாண்டில இந்தியாவுல மட்டும் டிஜிட்டல் விளம்பரங்களுக்காக செலவிடப்பட இருக்கிற தொகையோட கணிப்புது. முந்தைய வருஷத்தை விட இது 15% அதிக வளர்ச்சி. கம்பெனிகள் எந்த அளவுக்கு டிஜிட்டல் உலகத்தை நம்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? இப்போ எந்த சாட்டை கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். மொத்த டிஜிட்டல் விளம்பர செலவுகள்ல கிட்டத்தட்ட 78% மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு மட்டுமே போகுது. மீதி 22% தான் மத்த தளங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஷாப்பிங் பண்றதுல இருந்து கண்டென்ட் பாக்குறது வரைக்கும் நம்ம கைகள்ல இருக்கிற ஸ்மார்ட் போன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட் பிளேஸா மாறிடுச்சு. இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுல இப்போ சுமார் 806 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா 2025ல மட்டுமே புதுசா 56 மில்லியன் யூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ரொம்பவே மலிவான டேட்டா, நம்ம சொந்த மொழிகள்ல கிடைக்கிற கண்டென்ட், அப்புறம் நம்ம ஜென்சி பசங்களோட டிஜிட்டல் ஆர்வம், இது எல்லாம் தான் முக்கியமான காரணங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், 2026க்குள்ள கனெக்டட் டிவி யூசர்ஸோட எண்ணிக்கை 50 மில்லியனா உயரும்னு சொல்றாங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய மைல்கல் தான். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் பாரம்பரிய மார்க்கெட்டிங் முறைகளை விட்டுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பக்கம் இவ்ளோ வேகமா ஓடி வராங்க? அத பத்தி பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, நியூஸ் பேப்பர் அல்லது பெரிய பெரிய பேனர்கள்ல விளம்பரம் கொடுக்கறது ஒரு விதத்துல பார்த்தா பிளைண்டான ஒரு விஷயம்தான். அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு சரியா அளவிட முடியாது. செலவும் ரொம்பவே அதிகம். விளம்பரம் ரீச் ஆகலைன்னா போட்ட பணம் எல்லாம் வேஸ்ட் தான். ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படி கிடையாதுங்க. நம்ம விளம்பரம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்கள மட்டும் ரொம்ப துல்லியமா டார்கெட் பண்ணலாம். தேவைப்பட்டா உடனே மாத்திக்கலாம். நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்ன ரிட்டர்ன் வந்திருக்குன்னு ரொம்ப ஈஸியா கணக்கு பாத்துக்கலாம். 3வது பகுதி செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐயோட என்ட்ரி. இப்போ இந்த டிஜிட்டல் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவர் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏஐ எப்படி இந்த இண்டஸ்ட்ரியை ஆட்டி படைக்குதுன்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே பிரத்யேகமா கண்டென்ட்டை கொடுக்கறது. 2வது, பிளாக் போஸ்ட், வீடியோ ஸ்கிரிப்ட் மாதிரியான கண்டென்ட் எல்லாத்தையும் ஏஐ மூலமா ரொம்ப ஃபாஸ்டா உருவாக்குறது. 3வது, கஸ்டமர்ஸ் அடுத்து என்ன தேடுவாங்கன்னு முன்கூட்டியே கணிக்கிறது. அப்புறம் 4வது, ரொம்ப குறைஞ்ச செலவுல சரியான நபர்களுக்கு மட்டும் ஆட்ஸ் காட்டுறது. சுருக்கமா சொல்லணும்னா, ஏஐ இப்போ இண்டஸ்ட்ரியை முழுசா டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ நாம பாக்குற இந்த மேற்கோள் வெர்டெக்ஸ் பிளஸ் கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு காலத்துல மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடந்த பிறகு முடிவெடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு கஸ்டமர் எப்போ பொருளை வாங்குவார், எப்போ ஒரு பிராண்டை விட்டு வெளியே போவார்னு முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு ப்ரிடிக்டிவ் பவரை ஏஐ நமக்கு கொடுக்குது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். 4வது பகுதி தனியுரிமை மற்றும் நெறிமுறை சவால்கள். என்னதான் இவ்ளோ டெக்னாலஜி, டேட்டா எல்லாம் கொட்டி கிடந்தாலும் இதுல சில முக்கியமான கேள்விகளும் வரத்தான் செய்யுது. நம்ம பிரைவசிக்கு என்னதான் விலை? இந்த கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ்க்கு சரியான விளம்பரங்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கம்பெனிகள் நம்மளோட ஒவ்வொரு ஆன்லைன் அசைவையும் ட்ராக் பண்றாங்க. இந்த அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்றது சாதாரண மக்களை எப்படி பாதிக்குது அப்படிங்கறத நம்ம நடுநிலையா யோசிச்சு பார்க்கணும். STMIMD ரிசர்ச் பேப்பர்ல இருந்து 2 முக்கியமான வார்த்தைகளை நாம இங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, அல்கோரிதமிக் பயாஸ், அதாவது யூசர்ஸோட இனம், பாலினம் மாதிரியான சென்சிட்டிவான தகவல்களை வச்சு ஒருதரப்பட்சமா விளம்பரங்களை காட்டுறது. 2வது, டேட்டா வேலன்ஸ். இது என்னன்னா, கஸ்டமர்ஸோட பர்சனல் டேட்டாவை தொடர்ந்து கலெக்ட் பண்ணி அவங்கள எந்நேரமும் கண்காணிக்கிறது. இதனாலதான் இப்போ நிறைய பேர் தங்களோட டேட்டா செக்யூரிட்டி பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த ஆராய்ச்சி அறிக்கை இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. மக்கள் தங்களோட டேட்டா எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இதனால உலகெங்கிலும் இருக்கிற அரசாங்கங்கள் கஸ்டமர்ஸோட டேட்டாவை பாதுகாக்கவும் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் ரொம்பவே கடுமையான சட்டங்களை அமல்படுத்திட்டு வராங்க. இப்போ மார்க்கெட்டர்ஸ் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பர்சனலைஸ்டா விஷயங்களை கொடுக்கணும். ஆனா அதே சமயம் அவங்களோட பிரைவசிக்குள்ள அத்துமீறி நுழையவும் கூடாது. டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. இந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்க கரியரை எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தொடங்குறது? இந்த $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்னு பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முழுமையாக கற்றுக்கொள்ள விரும்பினால் 7010638398 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி நுழைனது? உங்களுக்கு ஒரு சூப்பரான நற்செய்தி. இந்த துறையில நுழையணும்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. நீங்க பிஎஸ்சி, பிஏ, எம்எஸ்சி, எம்பிஏ அல்லது இன்ஜினியரிங்னு எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வேணாலும் வரலாம். இங்க தேவைப்படுறது எல்லாமே உங்க திறமை, டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிற ஆர்வம், அப்புறம் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிற விதம் மட்டும்தான். எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் சம்பளம். இதுல growth எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷரா நீங்க மாசம் 15,000 25,000 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனா அதிலேயே நிக்காம புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்திலேயே உங்களால 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுவே ஒரு 5 வருஷ அனுபவம் வந்துடுச்சுன்னா மாசம் 1,00,000க்கும் மேல ரொம்ப ஈஸியா சம்பாதிக்கலாம். இது நிஜமாவே சாத்தியமான ஒரு வளர்ச்சி தான். சோ மத்தவங்கள விட நீங்க எப்படி தனித்து நிற்கிறது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல SEO இல்லனா ஆட்ஸ், அப்படி இல்லனா கண்டென்ட் உருவாக்கம், இதுல ஏதாவது ஒன்னு அல்லது 2ல மட்டும் முழுசா எக்ஸ்பர்ட் ஆகுங்க. காம்படிஷனை சமாளிக்க AI டூல்ஸ நல்ல ஆழமா கத்துக்கோங்க. எல்லாவற்றுக்கும் மேலா வெறும் தியரியா படிக்காம ஒரு 1000மோ 2000மோ செலவு பண்ணி நீங்களே சொந்தமா ஆட்ஸ் ரன் பண்ணி பாருங்க. அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு பெரிய கம்பெனிகள்ல வேலை வாங்கி தரும். இப்போ நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுக்கே தெரியாத உங்க விருப்பங்களை அல்காரிதங்கள் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு வச்சிருக்க இந்த டிஜிட்டல் உலகத்துல நீங்க வெறும் கண்டென்ட்டை பார்க்குற நுகர்வோரா மட்டுமே இருக்க போறீங்களா? இல்லனா இந்த டிஜிட்டல் உலகை ஆள்ற ஒரு கிரியேட்டரா, ஒரு மார்க்கெட்டரா மாற போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட டிஜிட்டல் எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு என் கூட இணைந்து இந்த விஷயங்களை கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.